இப்ப என்னன்னா, தந்தைக்கு தனியா, தாய்க்கு தனியா, பிள்ளைங்களுக்கு தனியா இந்த பிரச்சனை, அப்புறம் ஆன்மீக சம்மந்தமான ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்க. இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு காண்டம் ஏதாவது இருக்குதுங்களா? ஆமாங்க. அதுக்கு சூக்ஷ்ம காண்டம்னு ஒண்ணு இருக்குங்க. அ, இந்த 14 சாப்டரும் அ. மொத்தமா நமக்கு வந்து அந்த சூக்ஷ்ம நாடியில கிடைச்சிரும். கிடைச்சிரும். ஆமாங்க. ஓகேங்களா. அது மாரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அது மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ! ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு சொன்ன கதைகளா என்னன்னு தெரியல. நான் ம். கேள்விப்பட்டது. அ எல்லா தெய்வங்களும் ஒரு 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 நாள் உட்காந்து எல்லாருமே வந்து இனிமே வர சந்ததியர பத்தி நீங்க நாடியா எழுதி குடுங்கன்னு சொன்னதுனால தான் அகஸ்தியர் மாமுனிவர் வந்து எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு. அப்படி இல்லம்மா. அது அ, வந்து பொதுவா நாடி ஜோதிடம் வந்து சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசிச்சு, ம், பார்வதி மூலியமா பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண போட்டு, ம், பிரம்மாவின் மூலியமா தான் அந்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டு எழுதியிருக்காங்க அது. ம். அதாவது இவரு மட்டும் தான் எழுதியிருக்காரா? இல்ல வேற யாராரும் மொத்தம் எழுதியிருக்காங்க? 18 ரிஷிகள் இருக்காங்க. ஆ, எல்லாருமே இந்த நாடி ஜோதிடத்த பத்தி எழுதியிருக்காங்க. ஆ, அகஸ்தியர், போகர் நாடின்னு போகர். சொல்லி இருக்குங்க. ஆ, காகபுஜண்டர், காகபுஜண்டர். தன்வந்திரி. ஆ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிவவாக்கியர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. இதே சிவவாக்கியர். மாரி பஞ்சாங்க. வந்து 18 ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. ஓ! ஆனா வந்து நமக்கு வந்து அகஸ்தியர்து தான் வந்து வெளிய நெறைய பெரும்பாலும் வந்திருக்குது. வந்து இந்த அகஸ்தியர் நாடி தான் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் இத இல்லாம இந்த போகர் நாடி தெரிஞ்சுக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறவங்களும் இருக்காங்க. ஓ! எனக்கு வந்து சிவவாக்கியர் நாடி சொல்லுங்க. ம், போகர் நாடிய பத்தி சொல்லுங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறவங்களும் இருக்காங்க. ம். அந்த அந்த வழிமுறை எப்படி இருக்கும்? இதே மாரி தான் இதே மாரி படிக்கிறது? தாம்மா இருக்கும். பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது. அ. சில விஷயங்கள் வந்து ஒரு சில நாடிகள்ல விரிவா இருக்கும். ஓ! ஆமா. அதுதான். இப்ப சப்போஸ் நம்ம இந்த அகத்தியர் நாடி படிக்கிறோம். எங்களுக்கு வேற கிடைக்கலன்னு நீங்க சிவவாக்கியரத எடுத்து படிப்பீங்களா? ஆமா. வேற நாடுகள்லயும் தேடி பார்ப்போம். ஓ! தேடும் ம்ஹ்ம். பட்சத்துல இந்த மாரி இந்த ரிஷி எழுதின நாடி வந்து இப்ப உங்களுக்கு இருக்குமா? இதுல தெரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டு அதையும் படிச்சு குடுக்குறோங்க. ஆஹா. ரொம்ப வந்து எல்லாருக்குமே ஒரு சால்வ் இருக்குன்றத வந்து உங்களுடைய இந்த பேச்சினால தெரிஞ்சுக்கிச்சு. கண்டிப்பா, உண்மையிலேயே கண்டிப்பாம்மா. நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்த நீங்க இன்னைக்கு குடுக்க போறீங்க. கண்டிப்பா. இது பார்த்துட்டு உண்மையிலே மயிலாடுதுறையில நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுடைய ஆஃபீஸோட பேர் எல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாம்மா. அவசியம் நீங்க நேர்ல வரணும். நான் கண்டிப்பா ஏன்னா ஆன்மீகம் சார்ந்து நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க மூலியமா இன்னைக்கு இத பத்தி பேசக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ம். மகிழ்ச்சியா இருக்குங்க.